வணக்கம். நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் பேர்ல நெறைய பேரே வந்துட்டு மெட்டல் தான் என்ன வந்து இங்க ஷெல்டர குளோஸ் பண்ணணும். அ அப்படி சொல்லிட்டு நெறைய பேர் ஓப்பனாவே எங்களுக்கு சேலஞ்சு விடுறாங்க. இதுல என்ன லாபம் வரும்னு எனக்கு தெரியல. என்னன்னா, நாங்களே குடுக்க ரெடியா தான் இருக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க எடுத்து நடத்துங்க. எங்களால முடியலன்றோம். ஆனா வந்து நெறைய பேர் தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன வந்து எங்க சொல்றாங்க. அதாவது இந்த இடம், இது வந்து நான் வாடகைல இருக்கிறேன். ரூ. 2,00,000 அட்வான்ஸ் குடுத்துருக்கிறேன். மாசம் 20,000 வாடகை குடுக்குறேன். த எ டவுட்டா இருக்கும் கூட இது ஹவுஸ் ஓனர்ஸ் நம்பர்ஸ் நான் நீங்க பர்சனலா பேசுங்க. நான் உங்க நம்பர்ஸ் குடுக்குறேன். நீங்க ஹவுஸ் ஓனர்ட்ட பேசலாம். இது வந்து இது 9 கிரவுண்ட் வந்து எனக்கு ஒரு சேட்டு குடுத்தாரு. எனக்கு வந்து என் பேர் மெட்டில்டான்றதால நான் வந்து ஃபாரின்ல இருந்து எனக்கு வந்து நெறைய பணம் வருது. நெறைய பணக்கார டோனர்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்து என்ன வந்து எங்க வாட்ஸ்அப் குரூப், இந்த சோசியல் மீடியால வந்து தப்பு தப்பா பேசுறாங்க. அதனால வந்து இன்னொருத்தவங்க அசிங்கப்படுத்தி அவங்க அவங்க ஷெல்டரை க்ளோஸ் பண்றதால என்ன லாபம் இருக்கு எங்களுக்கு தெரியல. முதல்ல வந்து நாம நம்ம செய்யற இந்த சேவையை வந்து முழுமையா செய்யணும். அடுத்து உள்ள குறையே பார்த்துட்டு இருந்தோம்னா நாம நம்மளோட சர்வீஸை செய்ய மாட்டோம். அதனால நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் முடியும் ஒழிய அடுத்தவங்க ஏன் குறையாவே பாக்குறீங்க எனக்கு தெரியல. அதுவும் வந்து என் மேல என்ன பிரச்சனை எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் வந்துட்டு மெட்டில்டா வந்து ஷெல்டர் க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம். நீ எங்க இருக்கிற அதாவது நிறைய மிரட்டல்கள் விட்டுட்டு இருக்காங்க. நீங்க மிரட்டுற அளவுக்கு நான் தெரிஞ்ச ஆளும் ஃபர்ஸ்ட் கிடையாது. அதனால வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஷெல்டர் வேணும்னா சொல்லுங்க, நாங்க கொடுக்க ரெடியா இருக்கிறோம். எடுத்து இது ஒரு வீடியோ நாங்க போட்டிருக்கோம். நீங்க எடுத்து நடத்துங்க. எங்களால முடியலன்றதா சொல்றோம். ஏன்னா இது உள்ள வந்து பார்த்தாதான் வலி என்னன்னு தெரியும் எல்லாருக்குமே. வெளில இருந்து வந்து ஈஸியா பாக்கலாம். உள்ள வந்து இறங்கி பாருங்க. ஒரு நாள் உள்ள உட்கார மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள்ல இருக்கு. தியாகம் அந்த நம்ம சகிப்புத்தன்மை இல்லாத யாராலுமே ஊக்க முடியாது. அதனால வந்து இன்னொருத்தவங்க அழிக்கணும்னு நினைக்காம அவங்க எப்படி என்கரேஜ் பண்ணலாம் நினைங்க. அடுத்த யூடியூப் சேனல் அடுத்த ஆட்களை பார்த்து குறை கண்டுபிடிக்காம நாம எப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்மளால என்ன பண்ண முடியும், எத்தனை உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்றத நினைச்சிட்டு மத்தவங்க குறையா பார்க்காம உங்க என்கரேஜ் பண்ண ஆரம்பிங்க. நன்றி.